வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. மேஷராசி. மேஷராசிக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களது ராசி அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கிறார். 2ல் இருக்கும்போது அவரே 8ஆம் அதிபதியாக இருக்கும். பேசும்போது ஜாகிரதையாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம வந்து குடும்பத்தில் பேசும்போதும் சரி, மற்றவங்கள்ட்ட பேசும்போதும் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசணும். உதாரணம் சொல்ல போனால் கொஞ்சம் மேடாவடமாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நிறைய விஐபிகள் மாட்டிக்கிறாங்க. அதுவே மாதிரி ஒரு விஐபி பார்த்திங்கன்னா இந்த ரம்மி சர்க்கிள்ன்ற ஒரு ஆடில் நடித்தார். அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார், ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் வந்து மதிக்கப்பட்டவர் நம்ம தமிழ் நடிகர் தான். அவருக்கு கட்சி தலைவராக இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டாங்க, ஏங்க நீங்கள் காசுக்காக அந்த மாதிரி ரம்மி சர்க்கிளில் நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் சொன்ன பதில், கவர்மெண்ட் ஏன் ஸ்டாப் பண்ணக்கூடாதா, எங்கன்னா வந்து கேள்வி கேட்குறீங்கிற மாதிரி கேட்டார். இந்த மனுஷன்லாம் வந்து என்னத்தை சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. நாட்டு மேலே வந்து அக்கறை இருக்கிற மாதிரி கட்சிக்காகவும் இதுக்கும் பேசுகிறதுலாம் வந்து மேடையில் தாங்கிறது வந்து பட்டவர்த்தமாக தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து கொஞ்சம் ஏடாவடமாக பேசி அவர் வந்து பேர் ஸ்பாயில் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஏடாவடமாக பேச தோணுங்கிறதுக்காக தான் இந்த உதாரணத்தை சொன்னேன். அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களது ராசிக்கு வந்து 2ஆம் அதிபதி 5ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் என்ன சொல்கிறது, நிறைய சொத்துக்கள் வாங்கலாமா, இடம் வாங்கலாமாங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் வந்து கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5ல் வந்து 2ஆம் அதிபதி குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு குடும்பமாகவே இருக்கிற வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதெல்லாமே நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 3ஆம் அதிபதி 6ல் இருக்குது. 3ஆம் அதிபதி 6ல் வந்து புதன் வக்கரமாக இருக்கும்போது உங்களது முயற்சிகளில் வந்து கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும். என்னத்த வாழ்க்கை என்னத்தை பண்ணிட்டேங்கிற மாதிரி சுணக்கமான விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் 4ஆம் அதிபதி 4ஆம் அதிபதிக்கு வந்து சனி பார்வை. அதே நேரத்தில் வந்து சனி வந்து வக்கர சனின்னும் போது வீடு வாசல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சின்ன ஒரு ஸ்லோனஸ் இருக்கும். அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல்லாம் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதனால் வந்து அம்மா ஏதாச்சும் பேசினாங்கன்னா போட அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப சோம்பேறித்தனமாகவும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் வந்து கொஞ்சம் ஸ்லோடவுனாக போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சூரியன் வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் புதுசாக ஒரு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகளாக இருக்குது. அதாவது திருமணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குது. அதே நேரத்தில் வந்து 5ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது குழந்தைகள் வந்து நல்ல ஒரு வேலையில் போய் அமர்வதற்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்கிறது வந்து சந்தோஷமான விஷயம். 6ஆம் அதிபதி புதன் வக்கரமாக இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் வந்து நமக்கு வந்து ஒரு கேர்லெஸ்னஸ் இருக்கும். என்னத்த வேலை செய்கிறதுன்னு சில இடங்களில் வந்து அதீதமான வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பணம் கேட்ட இடத்துல கிடைக்குமானா கொஞ்சம் இழுத்து கொடுப்பாங்க. அது வந்து நடக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல மனைவிக்கு வந்து நல்ல லாபகரமாகவும் நல்ல ஒரு பணம் வருவதற்கான வரவுகள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் உங்கள் பார்ட்னருக்கு வந்து நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளி வட்டார பழக்க வழக்கங்களால் நல்ல லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இதெல்லாமே ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. ஓகே. அதே நேரத்தில் வந்து 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் உஷாராக பேசணும், ஏடாவிடமாக பேசணும். அதான் முதல்ல சொன்னோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி வந்து 9ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி குரு உங்களுக்கு வந்து 12ல் வக்கரம்னும் போது அப்பா கொஞ்சம் எல்லாத்துலேயுமே பிடிவாதமாக இருக்கிறத வந்து நம்ம தவிர்க்க முடியாது. ஒரு பிடிவாதம் இருக்கும் என்றைக்குமே. இந்த வக்கரகிரகங்கள் வந்து என்ன பண்ணுவோம், போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுவோம், அப்புறமா பார்த்துக்கலாம்னு. அதே நேரத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் அந்த டைமில் வந்து உங்களுக்கு எல்லா காரியங்களும் வேகமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். சார் எனக்கு நடக்குமா நடக்காதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அப்பா பிடிவாதமாக இருக்கான்னு உங்களுக்கு குரு திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிற காலகட்டமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அந்த வேரியேஷன்ஸ் நல்லாவே நீங்கள் உணர முடியும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா சனி வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து என்னென்னா ரியல் எஸ்டேட் துறையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுங்க. ரியல் எஸ்டேட் வண்டி வாகனம் வாங்கி விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். அப்படி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லைன்னு வச்சுக்கோமே. அதே மாதிரி லாபங்களும் பார்த்திங்கன்னா ஒன்றும் பிடி செக்ஸாக வரும், தள்ளி போட்டு கொடுப்பாடுங்க. ரொட்டேஷன் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இல்லையோ அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் குரு வக்கரமாக இருக்கிறனால செலவுகள் கொஞ்சம் மட்டுப்பட்டு இருந்தாலும், அப்பா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வருமானங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து நம்ம நினச்ச மாதிரி இல்லைங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதெல்லாம் வந்து மாற்ற முடியாது.
மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே சிறப்பு தான். வழிபாடுங்கிற ஒரு முறையை வந்து நீங்கள் வந்து கடைப்பிடிச்சினாலே எந்த இதுவுமே உங்களை பாதிக்காது. காரணம் என்னென்னா, வழிபாடை வந்து நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாது. மனம் விட்டு பேசுனீங்கன்னா சிரிச்சிடுவான், வெளியில் போயிட்டு உங்களை கிண்டல் பண்ணிடுவான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்போது, இறைவனை வந்து மனதார வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock 5:30 இருந்து ஒரு ப்ரேயரை வந்து பண்ணுறதை வந்து மனசார வந்து உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குதோ நல்ல சாண்டிங் பண்ணுங்கள், மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. உதாரணத்துக்கு வந்து மேஷராசி வந்து ஒரு முருகர் ரொம்ப நல்ல ஒரு தெய்வமாக இருக்கும்போது ஓம் முருகா ஓம் முருகான்னு மனசார வேண்டும்போது சிறப்பான விஷயங்கள், அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து அந்த இறைவன் வந்து உங்களோட கலக்கும்போது உங்களுடைய விஷயங்கள் வந்து அற்புதமாக வந்து அது அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறது வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். அது வந்து நீங்கள் வந்து இதுக்குன்னு வந்து குளிச்சுட்டு, நான் வந்து பட்டையெல்லாம் அடிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாம் தொடச்சி பூவெல்லாம் வச்சுட்டு அப்புறம் தான் இப்போ வந்து சாமி கும்பிடுவோன்னா நம்ம ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை. என்னை பொறுத்தவரை வந்து சும்மா மூஞ்சி கழுவிட்டு வாய் கொப்பளிச்சுட்டு நீங்கள் பாட்டு ஒரு விளக்கு ஒரு வத்தி ஏற்றுறது எவ்வளோ நேரம், 5 நிமிஷம், அதுக்கப்புறம் உட்காந்துடணும். ஸோ இதில் வந்து இறைவனோடு மனம் ஒன்றணும், மற்றதெல்லாம் வந்து சைடு சப்போர்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஒரு இறைவனோட வந்து அந்த மனசு ஒன்றும்போது ஒரு சிறப்பான பலன்களை வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த வாரம் மட்டுமில்ல வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.